எங்க இந்த அக்குறம் நடங்குவாங்க நைட்டு 9 மணிக்கு மாடி மேலே போகிறாங்க. எதுக்கு நாங்கள் முருங்கைக்காக்க தாங்க போகிறேன். எங்கள் பசங்க நான் பண்ணாங்க, எனக்கு வந்து இன்றைக்கி டிஃபன் வேணான்னு சாம்பார் சாதம் தாங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி குக்கரில் போய் 1 பாட் ரைஸ் போய் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, சரி நான் எதுவுமே முருங்கைக்காய் அடுத்து வைக்கல. சரி நம்ம மரத்தில் தாங்க நம்ம எதாவது தேவைன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் சொல்லி அப்படியே விட்டு வச்சிட்டேன். ஆனால் பயப்பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நைட்டு சாம்பார் சாதம் வேணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு, சரி நைட்டு வந்து முருங்கைக்காய் ஒன்று ஆற்றுன்னு போயிட்டுங்க. சாம்பார் சாதம் வந்து ஒரு அழகு அரிசினாக்கா அதுக்கு அந்த அழகு துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு, அப்புறமா வந்து கத்திரிக்காய், இந்த முருங்கைக்காய், கேரட் வந்து நல்லாவே இல்லை, ஃப்ரிட்ஜுக்கு தான் சேர்ந்தா ரொம்ப ஒரு மாதிரி வாடி போய் சேர்ந்தாலும் என்ன பண்ணலாம், சீவிட்டு போடலாம் சொல்லி அதையும் சீவியாச்சுங்க. சீவிட்டுன்னு பரவாயில்ல, நல்லா தான் கேரட்டு சீவி அதை கட் பண்ணி போட்டாச்சு, முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த குக்கரில் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், நான் வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தாங்க, 2 மிளகாத்தூளும் போட தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குக்கர் வந்து ஒரு 5 விசில் விட்டு வச்சிங்கன்னா சாம்பார் சாதம் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம் ரெடி ஆச்சுங்க. தாளிப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சுங்க. சாம்பார் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆச்சுங்க. இதுதாங்க இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் தொட்டுக்க அப்பளமும். இது வந்து கத்திரிக்காய் குழம்பு நைட் மதியம்